லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாம பூஜை ரூம்ல நான் போட்டுடுறேன். குடி என்கிட்ட. என்னடா அபிய இன்னும் காணோம்? வந்துருவாங்கம்மா. சரி. சீதா சந்தோஷ் கண்ல படாம பூஜை ரூமுக்கு போய் ஸ்ரீஜா சொன்ன மாதிரி செஞ்சுட்டு வந்துடணும். இதுங்க ரெண்டும் எங்க இருக்குங்க? அம்மாவும் புள்ளையும் அபியையும் சஞ்சீவையும் எதிர்பார்த்துக்கிட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள நம்ம போய் வேலையை முடிச்சிடணும். நல்ல வேளை சந்தோஷ் கண்ல படல. சஞ்சீவ், என்ன சஞ்சீவ், நம்ம வந்து ஆட்டோவையே காணோம். அபியும் சஞ்சீவ் இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே இந்த பூஜை ரூம் தக 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 தகன்னு பத்தி எரியணும். ஸ்ரீஜா சூடு ஆனாதானே இந்த மருந்து எரியும்னு சொன்னா, விளக்கு வேற எரியாம இருக்கே. ஓகே, டன். அப்பா, அப்பா, கொண்டு வந்த பணப்பெட்டி வேற ஆட்டோல இருக்கு சஞ்சீவ். ஸ்ரீஜா, அம்மா என்னாச்சு? யாருக்கும் தெரியாம பக்காவா வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டேன். அம்மா சூப்பர். இனிமே நாம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. அபியும் சஞ்சீவும் அவங்க குழந்தையோட நம்ம வீட்டுக்கு வந்ததும் நடக்க போற அசம்பாவிதத்தை நாம வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். அபி, ஆட்டோவை காணோம். பணத்தை நம்ம திரும்பவும் தொலைச்சிட்டோமா?
வந்துருச்சுமா, இன்னும் வரவே மாட்டேங்குது. சார் 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 அபி, நம்ம வந்த ஆட்டோ அங்க நிக்குது. வா. வா. அப்பாடா, பேக் பத்திரமா இருக்கு. என்ன சார், நான் போயிட்டேன்னு நினைச்சு பயந்துட்டீங்களா? ஆமாண்ணே. நீங்க என்ன அங்க நிக்காம இங்க வந்து நிக்கிறீங்க? அது வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அங்க டவர் கிடைக்கல, அதான் இங்க வந்து பேசினேன். அதுக்குன்னு ஆட்டோவையும் கொண்டு வந்துட்டீங்களேண்ணே. நீங்க 2 பேரும் ஒரு பொண்ணு தூக்கு மாட்டிக்கிறத பார்த்த உடனே அவங்கள காப்பாத்த போயிட்டீங்க. உங்க பேக் வேற ஆட்டோவிலே இருந்துச்சு. நான் போன் பேச போய் அந்த நேரத்துல எவனாவது பேக் அடிச்சுட்டு போயிட்டானா உங்களுக்கு கஷ்டமாயிராதா? அதனாலதான் ஆட்டோவை இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். இல்லண்ணே, எனக்கு ஆட்டோல போகும்போது நிறைய தப்பான அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நல்ல அனுபவம் நடந்திருக்கு. உங்களை மாதிரி நல்லவங்களும் இருக்கதா செய்றாங்க. அதனால என்னம்மா, நீங்க வந்து வண்டியில இருங்க. ஏறு அபி. ஷோ, அம்மா, ஆட்டோ சத்தம் கேக்குது. ஆமா அப்ப அந்த அபி வந்துட்டா போல இருக்கு. ஆமாண்டி, பூஜை ரூம் எரியறதே நம்ம பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடலாம். சரி வா வா போலாம். மா, இருமா, உடனே எல்லாம் போவேனா. ஆ, மா, அபி சஞ்சு பாப்பாலாம் வந்துட்டாங்கம்மா. சந்தோஷ், நீ அவங்கள வீட்டுக்குள்ள வர விடாம வாசல்லே நிறுத்தி வை. நான் போய் ஆர்த்தி கரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. பாத்துக்கோ. சஞ்சு இருடா, நான் எடுத்துக்கிறேன். சந்தோஷ், அத்தை என்ன பார்த்ததும் ஏன் உள்ள போயிட்டாங்க? நீ சஞ்சு பாப்பா எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, ம், அதான் உங்களுக்கு ஆரத்தி எடுக்க, ஆரத்தி கரைக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. என்னடா பாத்துட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வா. வா. ம். அபி, சஞ்சு, பாப்பா இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே எனக்கு கையும் உடல காலும் உடல. என் கண்ணே பட்டுடும் போல இருக்க. சாயங்காலமா எல்லாருக்கும் திருஷ்டி சுத்தி போடணும். சாமி, இன்னைக்கு எங்க குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தது ஒன்னாலதான். இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்த எங்க குடும்பம் என்னைக்கும் உடையாம பாத்துக்க வேண்டியது நீதான். இந்நேரத்துக்குள்ள வந்திருப்பாங்க. வாமா, நடக்கிற கூத்த பார்த்து நம்ம ரசிப்போம். வா போலாம் போலாம் வா. சஞ்சீவ், நீயும் அபியும் எப்ப திரும்ப ஒன்னா வருவீங்கன்னு அம்மாக்கு ஒரே கவலை. டெய்லி அம்மா சாமி கிட்ட நீங்க சீக்கிரம் திரும்பி வரணும்னு வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வழியா அவங்களோட வேண்டுதல் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. அம்மா மட்டும் இல்ல சந்தோஷ், அபியும் மனசுக்குள்ள இந்த வீட்டுக்கு எப்படியாவது வரணும் தான் கங்கணம் கட்டிட்டு இருந்தா. சந்தோஷ், மாமா எங்க காணோம்? அப்பா நீங்க எல்லாம் வரது தெரிஞ்சு நம்ம எல்லாரும் ஒத்துமையா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க கோவிலுக்கு போயிருக்காரு. சரி வாங்க போலாம்.
ஸ்ரீதேவி வீட்டுக்குள்ள வரத பாக்குறதுக்கு மூதேவிங்களும் வருது. என்னத்த சொல்ல. அபிக்கு ஆரத்தி எடுத்து குழந்தையோட வீட்டுக்குள்ள வரத பார்த்து ஆத்தாளு மகளும் வயிறெறிஞ்சு சாகட்டும். ஸ்ரீஜா, சீதா என்ன நம்மள எரியற மாதிரி பாத்துட்டு போறா? நாம இந்த வீட்டை எதிர்த்து தானமா இந்த வீட்ல இருக்கோம். எல்லாருக்கும் அந்த கோவம் இருக்க தானே செய்யும். சீதா பூஜை அறையில இருக்கிறப்போ நான் கொட்டி வச்ச கெமிக்கல் தீ பிடிச்சிருந்ததுன்னா சீதாவோட சேலையில தீ பிடிச்சி நல்லா எரிஞ்சிருக்கும். மிஸ் ஆயிடுச்சே. மா, அத்தைய ஏதாவது பண்ணணும்னு நான் நினைச்சிருந்தா நான் எப்பவோ பண்ணிருப்பேன். அந்த அபிக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஜெயிலுக்கு போனதுக்காக சந்தோஷப்பட்ட ஒவ்வொருத்தரும் அணு அணுவா சித்திரவதை அனுபவிச்சு சாகணும். அத பார்த்து அந்த அபி துடிக்கணும், நான் ரசிக்கணும். அது கண்டிப்பா நடக்கும். அதுவும் சரிதான் ஸ்ரீஜா. அத்தை, அபி, சஞ்சீவ், நீங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு உயிரோட்டமே வந்திருக்கு. இது வரைக்கும் காஞ்ச நிலமா இருந்த வீடு இனி பசுமையா கலகலன்னு மாறணும். அதெல்லாம் மாறும் சீதா. அதான் இப்ப அபியோட குழந்தையும் வந்தாச்சுல்ல, அவ விளையாண்டே நம்ம வீட்டை கலகலப்பா ஆக்கிடுவா. சரி, நீங்க எப்பங்க வந்தீங்க? இப்பதான் வந்த. சந்தோஷ், ம், இவ எப்ப வந்தா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா. நீ சஞ்சீவ் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ஒரு வீடு எடுத்து தங்கி 3 வேளை திருப்தியா சாப்பிடுறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது நீ எப்படி 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது, கடனை கட்டுறது? என்னடி பெரிய 10 கோடி? 10 கோடி ரூபாய் கடன் அடைக்கிறேன். என் சஞ்சீவ திரும்ப பெரிய ஆள் ஆக்கி அவன் இப்ப இருக்கிற நிலைமையை விட 10 மடங்கு பெரிய ஆள் ஆக்கி நான் காட்டுறேன். இவளையும் வீட்டுக்குள்ள விட்டீங்க, விரட்டி அடிக்க வேண்டியதுதானே? அப்பா, அத பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அபி, நம்ம வீட்ல காத்து கருப்பெல்லாம் அதிகமாயிடுச்சு. அதனால ஆரத்தி பத்தாது. உனக்கு, சஞ்சீவுக்கு, பாப்பாக்கெல்லாம் சாயங்காலமா திருஷ்டி கழிக்கலாம். 2 பேரும் ஒன்னா நில்லுங்க, நான் ஆரத்தி எடுக்கிறேன். நாய் கண்ணு, நரி கண்ணு, கெட்டவங்களுடைய கண்ணு, பொறாமையில வேகிறவங்களோட கண்ணு, என்னபடி வாழ்றவங்க கண்ணுன்னு எல்லா கண்ணும் பொசுங்கி போகட்டும். சீதா நம்மளதான் விலாவரியா சொல்லாம சொல்லி ஆரத்தி எடுக்கிறா. சொன்னா சொல்லிட்டு போகட்டுமா? விடு, எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தானே. பூஜை அறை தீ பிடிச்சி எரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழ மாறிடும். வீடே அழுது சிந்தும். அப்ப அதை பார்த்து நாம ரசிப்போம். பாப்பா, சரி அபி, நான் போய் ஆரத்தி கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. அபி, கண்டவங்கள பத்திலாம் நீ கவலைப்படாத. வலது கால் எடுத்து வச்சு உள்ள போ. நான் எதை பத்தியும் கவலைப்படல மாமா. அத்தை நாங்க வீட்டுக்குள்ள போறத பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தாங்க. அவங்க ஆரத்திய கொட்டிட்டு வரட்டுமே, அதுக்கப்புறமா நாங்க உள்ள போறோம். சரி, ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நாங்க வீட்டுக்குள்ள போறத நீங்க பாக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இப்படி உள்ள போகாம இருக்கோம்.
சரி. வாங்க. வாடி வா. நீ வலது கால் எடுத்து வச்சு இந்த வீட்டுக்குள்ள வரும்போது இந்த வீட்டு பூஜை அறையே தீ புடிச்சு எரிய போகுது. அபி, வலது காலை எடுத்து வச்சு வாமா. ஸ்ரீஜா, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் உன் ஆட்டம் எல்லாம் மொத்தமா முடிய போதுரி. அபி, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததும் கரண்டே வந்துருச்சு. வீடே இப்ப பிரகாசம் ஆயிடுச்சு. உள்ள வாமா. என்ன ஸ்ரீஜா, அபி வீட்டுக்குள்ள வந்துட்டா? இன்னும் பூஜை ரூம் தீ பிடிச்சி எரியல? எல்லாத்தையும் என்கிட்டே கேளு. சரியா நெருப்பு பக்கத்துல தானே அந்த கெமிக்கலை வச்ச? ஆமாண்டி ஸ்ரீஜா, சரியாதான் வச்சேன். அபி, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்ட. இனி யாரும் நம்ம குடும்பத்தை எதுவும் செய்ய முடியாது. ஒரு வேலை செய்ய நினைச்சா கூட அவங்கள நீ விரட்டிடுவ. இந்த பேக் நான் என் அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பேக் மாதிரி இருக்கு. பேக் மாதிரி இல்ல அத்தை, அதே பேக் தான். நீங்க சஞ்சீவோட கடனை அடைக்கிறதுக்காக கொண்டு வந்த 10 கோடி நகையும் பணமும் எடுத்துட்டு வந்த பேக். என்ன அப்படி சொல்ற? அப்போ சஞ்சீவோட கடனை கட்டுறதுக்கு நான் எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த நகை பணம் எல்லாம் கிடைச்சிருச்சா? ஆமா அத்தை, கிடைச்சிருச்சு. இது எப்படி கிடைச்சது? இதெல்லாம் நான் எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த நகை பணம் தான். இதெல்லாம் எங்க குடும்பத்து பூர்வீக நகைங்க. அம்மா, அபிதாமா தொலைஞ்சு போன பணம் நகையெல்லாம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா. எப்படிமா அதெல்லாம் கண்டுபிடிச்ச? தெரியல மாமா. அத்தையோட நகை பணம் எல்லாம் எப்படி காணாம போயிருக்கோன்னு யோசிச்சேன். அதை பத்தி யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள தொலைஞ்சு போன அத்தையோட நகையும் பணம் எல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சு. அபி, அம்மா கிட்ட இந்த பணம் நகைலாம் திருடினது யாரு? சொல்லு அபி, இந்த நகை பணம் எல்லாம் திருடினது யாரு? அம்மா, வர்மா. வர்மானா? வர்மா கம்பெனி ஃபைனான்ஸோட ஓனரா? அவரே தாம்மா.
வர்மா ஏன் இதெல்லாம் பண்ணணும்? இந்த பணம் நகையெல்லாம் எடுத்துட்டா வர்மா கம்பெனி எடுத்து நடத்த வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல, அதனால தான். பார்க்க நல்லவன் மாதிரி இருந்துகிட்டு அந்த வர்மா என்னென்னலாம் பண்ணிருக்கான் அவன. சந்தோஷ், அட இந்த வர்மா இது மட்டும் பண்ணல, இன்னும் நிறைய பண்ணியிருக்கான். இன்னும் நிறையவா? என்ன பண்ணா? ஒரு நிமிஷம் இரு.